2024ஆம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் மாநாடு தற்போது ரஷ்யாவில் நடைபெறுது. China's Xi Jinping, India's Narendra Modi, and other global leaders have arrived in the Russian city. Indian Prime Minister Narendra Modi and Russian President Vladimir Putin. This BRICS summit, the first since this major expansion. பிரிக்ஸ் என்ற ஒரு அமைப்பு உள்ள வருது. இதுக்கு முக்கியமான ரீசன் புட்டின், அதாவது ரஷ்யாவை சேர்ந்த புட்டின் தான் இதுக்கு காரணம். 5 நாடுகள் சேர்ந்து ஒரு குழு ஒன்று ஆரம்பிக்க போது அதுக்கு பிரிக்ஸ்னு பேரு. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லாக வீடியோ பாருங்க. அதுக்கு பிரிக்ஸ்னு பேரு. பினா பிரேசில், ஆர்னா ரஷ்யா, ஐனா இந்தியா, சீனா சைனா, எஸ்னா சவுத் ஆப்பிரிக்கா, இந்த மாதிரி மொத்த கண்ட்ரியும் சேர்ந்து ஒரு பிரிக்ஸ்னு ஒரு நோட்டை அறிமுகப்படுத்துறாங்க. இந்த பிரிக்ஸோட அமைப்புல மொத்தம் 5 நாடுகள் இல்லை 10 நாடுகள் சேர்ந்து இது முன்னாடி நிறுத்த போறாங்க. இதுக்கு ஒரே காரணம் அமெரிக்காவை டாமினேட் பண்றதுக்கு. அது எதுக்குன்னா, இப்ப நம்ம ஒரு பொருள் நம்ம ஏற்றுமதி செஞ்சாலோ இல்லை இறக்குமதி செஞ்சாலோ அது அமெரிக்கா உதவியில தான் இருக்கு. அந்த உதவி செய்யும்போது அதுல இந்தியனோட கரன்சி உள்ள நுழையாம அமெரிக்காவோட டாலர் தான் உள்ள வருது. இதை நம்ம தடுக்கிறதுக்கு தான் இந்த பிரிக்ஸ்ன்ற ஒரு அமைப்பு உள்ள வருது. இது மொத்தம் 5 நாடுகள் தான் உள்ள இருந்துச்சு. இப்ப 10 நாடுகள் சேர்ந்தனால ட்ரம்ப் இதை முக்கியமான அறிக்கையை ஒன்று வெளியிட்டு எல்லாத்துக்கும் ஒரு பயத்தை உண்டாக்கியிருக்காரு. You said that. No, we may or may not. We're going to make that determination probably tonight on oil. Yeah, because they send us oil, we'll see. It depends on what the price is. If the oil is properly priced, if they treat us properly, we'd say down. Look, Mexico and Canada have never been good to us on trade. They've treated us very unfairly on trade. And we will be able to make that up very quickly because we don't need the products that they have. We have all the oil you need. நீங்க பிரிக்ஸ்ன்ற ஒரு நாணயத்தை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சீங்கன்னா நான் என்னோட வரியை உயர்த்துவேன் அப்படின்னு ஒரு கடுமையான ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க.